ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஆத்தங்குடியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஆத்தங்குடியில் வந்து டைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து சின்ன சின்ன குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி ரன் பண்ணுறாங்க. இதில் என்ன அப்படி ஸ்பெஷல், என்ன இது எப்படி பண்ணுறாங்க, ஆக்சுவலாக இந்த அவுட்புட் எப்படி இருக்குது, ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்ன, என்னென்ன மூலப்பொருட்கள் எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது இந்த ஆத்தங்குடி டைல் அதோட ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்குறீங்க. இது எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பட் இதோட ஃபினிஷிங் லெவலை நீங்கள் பார்க்கலாம்னா இந்த கிளாசினஸ், இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பாருங்க, அந்த மாதிரி ஒரு கிளாசினஸோட நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. இது எப்படி வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டைலோட மோல்டு, இந்த மோல்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட அளவு வந்து 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு இருக்கு. தென் அடுத்தது வந்து இந்த மோல்டில் நம்ம பேட்டர்னுக்காக வைக்கிற ஒரு சின்ன டீட்டெயிலிங். இது வந்து இந்த ஒரு சின்ன கம்பி வச்சு ரெடி பண்ணுறது, ஸ்டீல் லைன் வச்சு இதில் வச்சு எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு அடிப்படையாக தேவையான என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த கலவை இருக்கு, பிக்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து கிளாஸ் மேல இந்த மோல்டை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டு நமக்கு எந்த டீட்டெயிலிங் வேணுமோ அந்த டீட்டெயிலிங்கான அந்த பேட்டர்ன் இதில் வைக்கிறோம். இதில் வச்சுட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த பிக்மெண்ட்டை வந்து அந்த ஏரியாவில் மட்டும் லே பண்ணுறோம். இப்போ இதில் என்ன கலர் வேணாலும் நம்ம எந்த பேட்டர்னில் எந்த சைடு எது போட்டால் நமக்கு நல்லா வரும்னு தோணுதோ அது மாதிரி இந்த பிக்மெண்ட்டை வந்து நம்ம கலந்துக்கலாம். இந்த பிக்மெண்ட்டோட திக்னஸ் பார்த்தா ஒரு ரஃப்லி ஒரு 3 mm வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து 3 கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கையில் எடுத்து அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அகெயின் வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இந்த கிளாஸ் மேலே மோல்டு இருக்குது, மோல்டுக்குள்ளே நம்ம பேட்டர்ன் படி இருக்குது. இது வந்து ஒரு ஸ்கர்ட்டிங் பண்ணுறோம், அதனால நடுவில் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸர் கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே இந்த சிமெண்ட்டு, மண், அந்த கலவையை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. இது அதில் அந்த பிக்மெண்ட்ல போய் இது ஒட்டிக்குது. அதில் பேசிக்காக ஒட்டினது போக பின்னாடி நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் லெவல் பார்க்குறோம். எகெயின் வந்து இது மேலே அந்த கலவையவே வந்து எகெயின் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். எவ்வளோ வரைக்கும் அதில் ஒட்டுதோ போயிட்டு இங்கே மார்க்கர் இருக்கு, சிமெண்ட் கலவை தான், மணல் சிமெண்ட் பேஸ்ட் தான் அது. இந்த மணல் வந்து ஆக்சுவலாக அவங்க எம்சாண்டு யூஸ் பண்ணுறாங்க. எம்சாண்ட், ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் பேசிக்கான இந்த கலவைக்கு வந்து அவங்க எம்சாண்டை விட ரிவர் சாண்ட் தான் சரியாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த கலவையை போட்டு அதுக்கு மேலே இந்த தண்ணி கலக்காத அந்த கலவை மேலே போட்டு இந்த டாப் லெவலை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை அந்த ஈரத்தன்மையோடு இருக்கிறதுனால அதை தடவிட்டு ஈரப்பதம் வரமோடு வச்சுட்டு அந்த மோல்டுக்கு உள்ளே வச்சுட்டு இந்த மோல்டை எடுத்துடுறோம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் யூஸ் பண்ணுறக்காக இந்த மோல்டை அப்படி க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ இந்த மோல்டை அந்த ஆக்டிவிட்டிக்கு திரும்ப போகுது. இப்போது நமக்கு வந்து இந்த லைன் கிடச்சிருச்சு. இதில் இந்த ஸ்பேஸருக்காக வச்ச அந்த சின்ன இந்த ஸ்பேஸர் பிட் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 2 டைல் இருக்கு. இன்ஃபேக்ட் இதுக்கு கீழே வந்து கண்ணாடியோட இந்த கலவை இது என்ன ப்ரொபோர்ஷனில் கலக்குறீங்க? எத்தனைக்கு? ஓகே, வரக்கலவை எத்தனைக்கு ஒன்று போடுறீங்க சிமெண்ட் கூட?
இது 3க்கு 1ங்களா? இது 4க்கு 1. ஓகே ஃபைன். இப்போ இந்த ரெடி பண்ண பார்ட்ஸ் இங்கே பார்க்குறீங்க. இதில் வந்து இந்த கிளாஸ்க்கு மேலே இந்த பேட்டர்ன் வச்சு மேலே கலவையை போட்டு கிடைக்கிற இது இருக்கு. ஆக்சுவலாக இது இன்னைக்கு பண்ணிட்டா இதை திரும்ப எகைன் காய வச்சிடுறாங்க. நல்லா காய வச்சு இது செட் ஆகிற டைம் எடுத்துட்டு அப்புறம் இதோட க்யூரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. க்யூரிங் எகைன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு தொட்டி கட்டி அந்த தண்ணிக்குள்ள வந்து இந்த டைலை வந்து அடுக்கிடுறாங்க வரிசையா. இது உள்ள இந்த டைல் இருக்கு, இந்த மேல உள்ள இந்த பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பாக்குறீங்க. உதாரணத்துக்கு இதுல பார்த்தோம்னா நல்லா அப்படி டாப்ல இந்த கண்ணாடி மேல கை வைக்கிறேன். ஸோ 2 days நல்லா இதில் வச்சுட்டு தென் எடுத்து நிழலில் காய வைக்கணும். இப்போ நிழல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க, இது கீழே அடுக்கி இதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த டின் ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ இது உள்ளே காஞ்சிட்டு ஒரு 7 daysக்கு அப்புறம் அது ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த கண்ணாடி வந்து அதுவே எடுத்துகிட்டு வர சூழ்நிலை வருது. அப்போ ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இது நல்லா வந்து வெளில வந்ததுக்கப்புறம் நல்ல ஸ்டேஜ் பார்க்குறீங்க. கண்ணாடி இப்போ எடுக்கிறத பார்க்கலாம். இப்போ கண்ணாடி வந்துருச்சு, இந்த அவுட்புட் கிடைக்குது. என்ன ஒண்ணு எடுத்து காமிங்க, எப்படி அதுவே வந்துருங்களா ஈஸியா டக்குன்னு? ஓ எஸ், வாவ், சூப்பர். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம், ஒரு சின்ன ஏரியா தான் இது. வந்து ஒரு கைத்தொழில் மாதிரி இது சின்ன லெவல்ல பண்றாங்க. இந்த ஒரு 2 செட்டு ஒர்க் பண்றாங்க. ஆக்சுவலா இங்க இந்த ப்ராசஸ் தான் பார்த்தோம். ஒரு மோல்டு, இந்த பிக்மெண்ட் ஊத்துறதுக்கான ஒரு மோல்டு, இந்த கலவை வரக்கலவை, அப்புறம் கொஞ்சம் இந்த ஈரக்கலவை, பிக்மெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் கண்ணாடி. அந்த கண்ணாடியில் இருக்கிறதுனால அந்த அவுட்புட் வந்து நமக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷ்ல கிடைக்கும். இந்த மாதிரி வேரியஸ் டிசைன்ஸ் ரெடி பண்ணலாம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த ஸ்கர்ட்டிங். இந்த டைல் வந்து 10x10, இந்த ஸ்கர்ட்டிங் வந்து 5 இன்ச்சு. இதில் பாதி இப்போ நம்ம பார்த்தது இந்த ஸ்கர்ட்டிங்கோட தயார் பண்ணுறது பார்த்தோம். அதே தான் இந்த ப்ராசஸ்க்கும் உள்ளது. இதோட ப்ரைஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசில் வரும். இது வந்து மேனுஃபேக்சரிங் பாயிண்டில் இப்போ இன்னைக்கு நம்ம 2019 ஜூலையில் இருக்கும். இந்த தேதியில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து ரஃப்லி சதுரடிக்கு 45 rupees சொல்கிறாங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஈவனா ஒரே தானா அப்படின்னா டெஃபினட்டா இல்லை. இது வந்து அந்த பிக்மெண்ட் யூஸ் பண்றது, என்ன டிசைன் அப்படிங்கறத பொறுத்து வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து இந்த இடத்துல வாங்குற டைலோட காஸ்ட். இப்போ இங்க இருந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எங்கே வேணுமோ அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டோ அந்த லே பண்ற ஆக்டிவிட்டியோ இதுக்கு அடிஷ்னலா காஸ்ட் வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தென் வந்து இப்போ லே பண்றது இவங்களேவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஐ மீன், ஏன்னா சில பேர் வந்து அந்த சர்வீஸையும் எடுத்துக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக டைல் பண்றவங்களே இதை பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். சில பேர் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வீஸும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அது ரஃப்லி வந்து ஒரு 10 to 15 rupees per square feet மாதிரி அது ஒர்க் ஆகும். ஸோ கமர்ஷியல் டேர்மில் இதை பார்க்க போனால் பேசிக்காக இந்த மெட்டீரியல் ப்ளஸ் ஓட லேயிங் காஸ்டோட சேர்த்து வந்து ரஃப்லி நமக்கு ஒரு 60 ரூபாக்குள்ள ஒர்க் ஆகும். இதை மற்றதை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட் உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என் கூட வாசு இருக்கிறாரு. அவர் தான் இந்த யூனிட்டுடைய முதலாளி. முதலாளின்னு சொல்ல முடியாது சார், தொழிலாளினே சொல்லுங்க சார். தொழிலாளின்னு சொல்லுங்க. சிறப்பு சிறப்பு. இவர் வந்து ஒரு பொறியியல் பட்டதாரி. அவர் படிச்சு முடிச்சுட்டு அவங்க அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. அதையே வந்து இன்னும் சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன்ல வரத நோட் பண்ணிக்கோங்க. வேணும்னா டைரக்டா நீங்க அவரை தொடர்பு கொள்ளலாம். நீங்க வணக்கம். ஓகே, தேங்க்யூ.